பிடியரசு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சான். இந்த பிடியரசு திட்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதுல ரொம்ப சூக்ஷ்மமான உள்ள தர்மங்கள் இருக்கு. அதுல ஏதோ குழந்தைகளுக்கு ஒருபடி அன்னம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கல. ஒவ்வொரு கிரகஸ்தனுமே இப்ப சொன்ன பார்த்தீங்களா, நித்தியம் உபாசனம் பண்ணணும், நித்தியம் உபாசனம் பண்ணணும். அந்த உபாசனம் பண்ண முடியல. இது மாதிரி பகவதி பிக்ஷாந்தேகின்னு குழந்தைகள் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். அவ என்ன உபநயனம் பண்ணும்போது அப்படி அக்ரிமெண்ட், பிக்ஷாச்சரியஞ்சர பாடம் சராமி அப்படிலாம் சொல்லிக்கிறான். ஆனா முடியல, அவளாலையும் முடியல. அப்படி வந்துட்டா நமக்கு பிக்ஷை பண்ண முடியல. ஏன்னா நமக்கு சூழ்நிலை ஆத்துல மடி மடி இல்லாம ஆச்சாரம் அனாச்சாரம் எப்படி இல்லாம இருக்கு. அவளுக்கும் வெளியில காலதேச வார்த்தமானதுனால அன்னத்தை வாங்கிட்டு போக முடியல. இவ அனாச்சாரமா இருக்கா, ஆம பிக்ஷையா போடுங்கிறா, வெறும் அரிசியை போடுங்கிறா. ஆம பிக்ஷை சாஸ்திரத்துல விதிக்கல. இதெல்லாம் பார்த்தா பெரியவா ரொம்ப மகர்ஷிகள் மகா பெரியவா மாதிரி பிடியரசு திட்டம்னு வச்சுக்கோன்னா. ஏன்னா நித்தியம் உபாசனம் பண்ணணும். உபாசனத்துக்கு திரவியம் என்ன? ஒரு பிடி அட்சதை, 2 ஆகுதி தான், 2 வேளை பண்ணணும். பண்ண முடியல. அந்த ஒரு பశ్చాத்தாபத்தோட நித்தியம் அன்னம் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அட்சதை எடுத்து ஒரு பாத்திரத்தை இட்டு சொல்லுவாங்க. நித்தியம் பிரம்மயஜ்யம் சொல்லணும். பிரம்மயஜ்யம்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு ரிக்காவது சொல்லணும், ஒரு சாமா ஏதோ ஒண்ணு அவ வேதங்களை அனுசரிச்சு ஒண்ணு சொல்லணும். சொல்லிட்டு யஜ்யம்னு சொன்னா தட்சிணை இல்லாம முடியாது. அத்வர சேவ தட்சிணான்னு முதல்ல காளிதாசன் சொன்னான் இல்லையா. தட்சிணை இல்லாம யஜ்யம் பிரயோஜனப்படாது. 1 பைசா அப்படின்னு சொன்னா பெரியவா. 1 பைசா ஒரு பிடிச்சபடி அர்த்தம் எடுத்து வைங்கோ. அத இந்த அகம் வைஸ்வரன் வேதம் சொல்ற குச்சிக்கு போட்டு, வேதம் சொல்ற குச்சிக்கு போனா இவனுக்கு பலன் ஜாஸ்தி. குட்சோ திஷ்டதி யஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதி. எந்த ஒரு அன்னம் வேதம் சொல்லி ஜீரணமாறுதோ அந்த அன்னம் போட்டவனுடைய குலங்கள், அநேக குலங்கள்லாம் சந்தாரித்தாளாயிடலாம், கரையேறிடலாம். அப்படின்னு இருக்கு. ஒரு பெரிய மகத்தான பலன் கிடைக்கிறதுக்கு அல்பமான உபாயம்.